14 வயது சிறுமியை காதலிப்பதாக அழைத்து சென்ற சிறுவனுக்கு வீட்டில் அடைக்கலம் கொடுத்த இளைஞருக்கு 30 வருட சிறை தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் காஞ்சிபுரம் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2020ஆம் ஆண்டு வாலாஜாபாத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவன் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடத்தி சென்று வந்தவாசியில் உள்ள எதிரி ராஜா என்பவர் வீட்டில் தங்க வைத்து சிறுவன் சிறுமியை வன்புணர்ச்சி செய்த நிலையில் வாலாஜாபாத் போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தகப்பனாரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு விசாரணை முடிந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி பாவு செம்மல் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் சிறுவர் சிறுமிக்கு அடைக்கலம் கொடுத்த எதிரி ராஜா என்பவர் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் நீதிபதி தனது தீர்ப்புரையில் சிறுமியை கடத்திய குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததால் எதிரிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் கட்டத் தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும், மேலும் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆஜர் எதிரி ராஜாவிற்கு 20 வருட கடுங்காவல் தண்டனையும் 20,000 அபராதமும் கட்டத் தவறினால் 2 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 6 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் நடைபெற்று அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே இப்போ நடைபெற்று இப்போ இங்கே 1 மந்த் இருக்குமா, 1 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. செங்கல்பட்டில் நடைபெற்றிருந்த போக்சோ வழக்குகள் நீதிமன்ற மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டதன் காரணமாகவும் காஞ்சிபுரத்தில் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் இங்கு வழக்கு அங்கிருந்து செங்கல்பட்டிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு இங்கு சிறப்பு நீதிமன்றத்தில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று விரைவாக விசாரணை நடைபெற்று இந்த வழக்கில் தீர்ப்பு இன்று அளிக்கப்பட்டுள்ளது.